குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் வார சூலம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். வாரம் அப்படின்னா கிழமை, சூலம் அப்படின்னா தோஷம், அதாவது குற்றம், பயணத்திற்கு உரிய தகாத தோஷம் பற்றி இந்த பாடல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 797 பயணத்துக்கு ஆகாத நாட்களும் திசைகளும் வாரத்திற் சூலம் வரும் வழி கூறுங்கால் நேரொத்த திங்கள் சனி கிழக்கே ஆகும் பாரொத்த சேய் புதன் உத்தரம் பானு நாள் நேரொத்த வெள்ளி சூடக்காக நிற்குமே. மேலே சொல்லப்பட்ட திசைகளில் கிழமைகளில் பயணம் செல்லக்கூடாது. நேர் ஒத்தல் அப்படின்னா சூலத்தன்மையில், அதாவது குற்றத்தன்மையில் ஒத்து இருத்தல். பார் ஒத்து சேய் அப்படின்னா புவியின் மைந்தனான செவ்வாய் கிழமை. கு அப்படின்னா பூமி, ஜன் அப்படின்னா மகன். வார நாட்களில் சூலம் வரும் திசையை கூறும்போது திங்கள் கிழமையும் சனிக்கிழமையும் கிழக்கே சூலம், செவ்வாய் கிழமையும் புதன் கிழமையும் வடக்கே சூலம், ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மேற்கில் சூலம். பாடல் 798 சூலத்தில் செல்வதால் உண்டாகும் தீமை தெக்கணமாகும் வியாழத்து சேர்திசை அக்கனி சூலமுமாமிடம் பின்னாகில் துக்கமும் இல்லை வல முன்னே தோன்றிடின் மிக்கது மேல்வினை மேன்மேல் விளையுமே. தெக்கணம் அப்படின்னா தெற்கு, துக்கமும் இல்லை அப்படின்னா துன்பம் இல்லை, அதாவது நன்மை தரும் அப்படின்னு அர்த்தம். வியாழக்கிழமை சூல திசை தெற்கு, சூலம் இடப்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் அமைந்திடல். பயணம் செய்வது நன்மையை தரும். வலப்பக்கமும் முன்பக்கமும் இருக்க சென்றால் பயணத்தில் மேலும் மேலும் தீயவை விளையும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் கேசரி யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.